வீடு செல்லும் வரை எதுவும் தெரியவில்லை காவ்யாவிற்கு. என்ன காவ்யா, காலேஜ் முதல் நாள் எப்படி இருந்தது என்று கேட்டார் அவள் பாட்டி. அப்போதுதான் ராகுலின் நினைப்பு வந்தது அவளுக்கு. அதை ஏன் அம்மாச்சி கேட்குற? இன்னைக்கு தான் காலேஜ் போனேன், அதுக்குள்ளே ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுற்றுறான் என்றாள் அவள். அவள் பாட்டியும் சிரித்து கொண்டே யார் அவன் என்று கேட்டார். அந்த 4வது தெருவில் இருக்கார்ல பெரியசாமி, அவர் பேரன் ராகுல் தான் என்றாள். அந்த பையனா? தங்கமான பிள்ளையாச்சே. எப்போவாச்சும் இந்த பக்கம் கிரிக்கெட் விளையாட வருவான், என்ன வேலை சொன்னாலும் செய்வான், நல்ல பிள்ளை என்றார். ஆமாம், ரொம்ப நல்ல பிள்ளை தான் அவன். போ அம்மாச்சி, போய் சமைக்கிற வேலையை பாரு என்று கூறிவிட்டு ரூமிற்குள் சென்றாள். அவள் கூறியது போலவே ராகுலும் தன் தாத்தாவிடம் தன் காதல் கதையை கூறினான். ஐயோ, அந்த பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப வருஷம் ஹாஸ்டலில் தான் படித்தா, இப்போ தான் இங்கே வந்திருக்கா. அவங்க பாட்டி ரொம்ப நல்ல மனுஷி. பிடிச்சிருந்தா சொல்லு, பேசி முடிப்போம் என்றார் அவன் தாத்தா. இல்லை தாத்தா, கொஞ்சம் பொறுமையாக இரு, அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியணும்ல, இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் என்றான். சரி சரி, அந்த புள்ள பயந்த சுபாவம், உன்னோட கோவத்தை காட்டி விரட்டி விட்டுறாத என்றார். சரி சரி தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு இரவு காவ்யா வீட்டிற்கு செல்வதற்காக தயாரானான். குளித்துவிட்டு புது உடை அணிந்து கொண்டு கிளம்பினான். காவ்யா வயிறு முட்ட இரவு உணவை சாப்பிட்டு விட்டு மெத்தையில் படுத்துக்கொண்டு ஃபோன் நோண்டி கொண்டிருந்தாள். காவ்யாவின் பாட்டி எப்போதும் திண்ணையில்தான் உறங்குவார். அன்று இரவும் அப்படிதான் வெளியில் உறங்கி கொண்டிருந்தார். காவ்யா தன் ரூமில் இருக்க ராகுல் காவ்யாவின் வீட்டு வாசல் நின்று நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். கோபமாக திட்டிவிட்டோம், அதனால் அவன் வரமாட்டான் என்று நினைத்து கொண்டு கதவை சாத்திவிட்டு தூங்கலாம் என்று கண்களை மூடினாள் காவ்யா. திடீரென்று கதவை திறந்தான் ராகுல். திடுக்கிட்டு எழுந்த காவ்யா, ஹே, நீ எப்படி வந்த என்று கத்தினாள். ஷூ ஷூ, கத்தாதடி, அப்புறம் நீதான் மாட்டுவ என்றான் அவன். உடனே அமைதியானாள் காவ்யா. ராகுல் பொறுமையாக ரூம் கதவை தாளிட்டான். அவளும் மெத்தையிலிருந்து எழுந்து வந்து எதுக்கு வந்தீங்க என்றாள். உன்னோட பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன் என்றான் அவன். நான் உங்களை லவ் பண்ணலை. எப்படி உங்களுக்கு பார்த்த உடனே லவ் வருது? இதே வேலையாக தான் திரியிறீங்களா என்றாள். ஏய், நான் யாரையும் பார்த்ததில்ல, லவ் பண்ணதும் இல்லை என்றான் அவன். உங்கள் வரலாறெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க என்றாள். உண்மையாகவே பிடிக்கலையா என்று அவன் கேட்க, ஆமாம், உண்மையாகவே பிடிக்கல, போறீங்களா என்றாள். சரி போகிறேன், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நீ என்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன். போயிட்டு வரேன் என்றான். அவளும் போங்க என்று அவன் முதுகில் கை வைத்து தள்ளினாள். சரியான நேரத்தில் கரண்ட் போய்விட்டது. காவ்யா பயத்தில் ராகுலின் சட்டையை பிடித்து கொண்டாள். என்னடி போன்னு விரட்டின, இப்போ முதுக பிடிக்கிற என்றான். இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்குது, கரண்ட் வந்ததும் போங்க என்றாள். அதுவும் சரிதான், வெளிச்சம் இல்லாமல் எப்படி போகிறது என்று கூறிக்கொண்டே மெத்தையில் அமர்ந்தான். ஆமாம், நீங்கள் எப்படி வந்தீங்க என்றாள் அவள். உங்கள் வீட்டு பின்வாசல் கதவு திறந்து இருந்துச்சு, உங்கள் பாட்டி முன்னாடி திண்ணையில் தூங்கிட்டு இருந்தாங்க, நான் பின்வாசல் வழியாக உன்னோட ரூமுக்கு வந்துட்டேன் என்றான். பல பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே பூந்திருப்பீங்க போல என்று நக்கலாக கேட்டாள். சத்தியமாக இல்லடி, நீ தாண்டி நான் லவ் பண்ண பொண்ணு, நம்புடி என்றான் அவன். ஹலோ, என்ன ரொம்ப டீ போட்டு கூப்பிடுறீங்க? நீங்கள் யார் வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு என்ன, சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். டீ போட்டுலாம் கூப்பிடாதீங்க, காவியான்னு கூப்பிடுங்க என்றாள். நான் இது வரைக்கும் யாரையும் டீ போட்டு கூப்பிட்டதில்லை, எனக்கு உன்னை டீ போட்டு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் இதை மட்டும் வேண்டான்னு சொல்லாத என்றான். காவியா மறுப்பு தெரிவிக்காமல் சரி என்றாள். சரி, எவ்வளோ நேரம் தான் நிற்ப, வந்து உக்காரு, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்றான். இருங்க சீனியர், ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு வரேன் என்று எங்கிருந்தோ தேடி கண்டுபிடித்து ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி அவள் படிக்கும் டேபிள் மீது வைத்துவிட்டு அவனோடு சேர்ந்து மெத்தையில் அமர்ந்தாள். சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்றாள் அவள். அவள் கேட்ட வார்த்தை ராகுலுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சிறு புன்னகையோடு, நான் சாப்பிட்டம்மா, நீ சாப்பிட்டியா என்றான். நான் சாப்பிட்டேன் சீனியர், தூக்கம் வந்தால் படுங்க, கரண்ட் வந்ததும் நான் உங்களை எழுப்புறேன் என்றாள். உன்னால் எழுப்ப முடியாது, கரண்ட் வர்றதுக்குள்ளே நீயே தூங்கிடுவ,
ஏன்னா இன்னைக்கு முழுக்க கரண்ட் வராது என்றான் ராகுல். ஏன் வராது, என்னாச்சு என்றாள் அவள். வெளியே மழை பெய்யுது, பார்க்கலையா? மழை நல்லா வந்தால் கரண்ட் காலையில் 6 மணிக்கு தான் வரும் என்றான். ஐயோ, அப்போ நீங்கள் எப்படி போவீங்க என்றாள் அவள். நாளைக்கு சனிக்கிழமை, காலேஜ் லீவு. நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு காலையில் போவேன் என்றான். காலேஜ் திறந்து 1 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே லீவா என்றாள் அவள். ஆமாம், அதுவே டுபாகூர் காலேஜ், வேறு எப்படி இருக்கும் என்றான் அவன். சரி, நீங்கள் இங்கேயே தூங்குங்க, காலையில் போகலாம். அப்புறம் என்னால் தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க, எதுக்கு வம்பு என்றாள் காவியா. வேணாப்பா, நான் இப்போவே போகிறேன், இதெல்லாம் தப்பு என்றான் ராகுல். சரி, அப்புறம் உங்கள் விருப்பம் என்று அவள் கூற ராகுலும் கிளம்பினான். திடீரென்று வேகமாக இடி இடித்தது. காவியா பயத்தில் அம்மா என்று கத்தி அழத் தொடங்கிவிட்டாள். ஐயோ, சரிம்மா சரிம்மா, பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் என்று சமாதானப்படுத்தினான் ராகுல். ப்ளீஸ் சீனியர், இங்கே இருங்க என்றாள் அவள். சரி, போகலை, இங்கே தான் இருக்கேன். ஆமாம், நீ ஏன் சாதாரணமாக இருக்கிறத விட ரொம்ப பயப்படுற என்றான் அவன். தெரியல சீனியர், சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு வியாதி இருக்குது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட குடிச்சிட்டு சண்டை போடுவாராம். நான் முழிச்சிட்டு நிற்பேனா. அப்போ எனக்கு 1 வயசு தான். அப்போத்துலேருந்து இப்படி ஆகிட்டேன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. சரியாக தெரியலை என்றாள். சரி சரி, பழசெல்லாம் பேச வேண்டாம். உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் என்றான். நான் தூங்குனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் தூங்குங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே படுத்துக்கோங்க என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வேணா என்னோடய பக்கத்தில் படுத்துக்கோ என்றான். சீ, என்ன அப்படி சொல்கிறீங்க? நான் கூட உங்களை நல்லவன்னு நினச்சிட்டேன் என்றாள். ஏய், இப்பயும் நான் நல்லவன் தாண்டி. மேலே படுத்து தூங்கிட்டு திடீர்னு கீழே படுத்தா உடம்பு வலிக்குமேனு தான் பக்கத்தில் படுக்க சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. வேணுன்னா வந்து தூங்கு, நான் உன்னை தொட கூட மாட்டேன் என்றான். இல்லை, என்னால் முடியாது. நான் உங்கள் கூட தூங்குறது என்னோடய வருங்கால புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு என்றாள் காவ்யா. இதை கேட்டவுடன் ராகுலுக்கு கோபம் வந்து விட்டது. ஏய், என்னடி பேசுகிற என்று அவள் கழுத்தை பிடித்து நெரித்து கொண்டே, என்றைக்குமே நான் தான் உன்னோட புருஷன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுடி, அதை விட்டுட்டு வருங்கால புருஷன் அது இதுன்னு சொல்கிற. நீ சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி என்று சொல்லிக்கொண்டே கழுத்திலிருந்து கையை எடுத்தான். காவியா இருமிக்கொண்டே மெத்தையில் அமர்ந்தாள். கண்களில் நீர் வழிய கழுத்தை பிடித்து கொண்டு அப்படியே படுத்தாள். அதை பார்த்த ராகுல் பயந்து போய்விட்டான். ஏ காவியா, என்னடி ஆச்சு? ரொம்ப வலிக்குதா என்று கூறிக்கொண்டே அவள் பக்கத்தில் சென்றான். பக்கத்தில் வராத, தள்ளிப்போ என்று அழுது கொண்டே கூறினாள். சாரிடி, கோவத்தில் பண்ணிட்டேன்டி என்று சொல்லும்போதே ராகுலுக்கு அழுகை வந்துவிட்டது. அதை பார்த்த காவியா மனமிறங்கி போனாள். சீனியர், ப்ளீஸ் அழுகாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றாள். அவனும் கண்களை துடைத்து கொண்டு அருகில் வந்தான். சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா, 1 நாள் பார்த்ததை வச்சு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு நீ நினைக்கலாம், ஆனால் நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். எனக்கு நீ வேணும், நான் உன்னை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்றான் அவன். புரியுது சீனியர், ஆனால் எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, லவ் வரும்போது நானே சொல்கிறேன் என்றாள். இதை கேட்ட ராகுல், சரி, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, அது வரைக்கும் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் என்றான். சரி, போய் தூங்குங்க என்றாள் அவள். நீயும் இங்கேயே படுத்துக்கோ, நடுவில் தலைவாணி போட்டுக்கலாம் என்றான் ராகுல். சரி சரி, தூங்குங்க என்று படுத்தாள் காவியா. அவள் பக்கத்திலேயே படுத்துக்கொண்டு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவள் அழகை ரசித்து கொண்டு படுத்திருந்தான் அவன். காவியா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். தலையணையை உதைத்துவிட்டு ராகுல் மீது 2 கால்களையும் போட்டுக்கொண்டு தூங்கினாள். ராகுலுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. கனவு போல் இருந்தது. அங்கும் இங்கும் அசைந்தால் காலை எடுத்து விடுவாள் என்று அசையாமல் படுத்திருந்தான். காலை போட்டது மட்டுமில்லாமல் அவன் கழுத்தில் கைகளை போட்டு இறுக்கி கட்டி கொண்டாள் காவியா. ராகுலுக்கு விழிகள் பிதுங்கியது. அவன் மூச்சுக்காற்று அவள் மீது படும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தாள். தள்ளிவிடவும் முடியாமல் அணைத்து கொள்ளவும் முடியாமல் திணறினான். மூச்சுக்காற்று பட்டு முழித்து விடுவாளோ என்று மெல்ல மூச்சு விட்டான்.
இருட்டில் மணி என்ன என்று தெரியாமல் பாக்கெட்டில் வைத்திருந்த ஃபோனை எடுத்து பார்த்தான். மணி சரியாக 1 ஆனது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. குளிர் தாங்க முடியாமல் முழித்தாள் காவியா. அவன் மீது கை கால்கள் கிடப்பதை பார்த்து பதறி அடித்து கொண்டு எழுந்தாள். என்னாச்சு, ஏன் முழிச்சிட்ட என்றான் ராகுல். சாரி சீனியர், தெரியாமல் கை காலெல்லாம் போட்டு உங்களை தூங்க விடாமல் பண்ணிட்டேன் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் முழிச்சிட்ட என்றான். குளிர் தாங்க முடியல அதான் என்றாள் அவள். சரி, போர்வை ஏதாவது இருந்தா போத்திட்டு தூங்கு என்றான். சரி சரி, மணி என்ன என்று அவள் கேட்க, மணி 1 தான் ஆகுது, நான் 5 மணிக்கு கிளம்பிடுவேன், பயப்படாத என்றான். அவளும் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு திரும்பி திரும்பி படுத்தாள். ஆனால் தூக்கம் வரவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்த ராகுலை எழுப்பினாள். அவனும் என்னாச்சு என்றான். இல்லை, தூக்கமே வரல, அதான் எழுப்பினேன் என்றாள். சரி, உன்னை பார்க்க வர அவசரத்தில் சாப்பிடாம வந்துட்டேன். உன்கிட்ட சாப்பிட்டேன்னு போய் வேற சொல்லிட்டேன். ரொம்ப பசிக்குதுடி, ஏதாவது சாப்பிட வச்சிருக்கியா என்றான். அவனை பார்க்கும்போதே பாவமாக இருந்தது அவளுக்கு. சரி சரி, இங்கே அமைதியாக இருங்க, நான் ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து கொண்டு வரேன் என்றாள். சரி என்று அவனும் கூற, ஃபோனில் லைட்டை அடித்து கொண்டு பூனை போல பதுங்கி பதுங்கி சமையலறைக்கு சென்றாள். அவள் செய்யும் குறும்புகளை எல்லாம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ராகுல். எதையோ ஆராய்ந்து எடுத்து வந்த காவியா கதவை தட்டினாள். ராகுலும் கதவை திறந்தான். உள்ளே வந்து விட்டு உடனே கதவை சாத்தி கொண்டாள். இந்தாங்க சீனியர், சாக்லேட்டும் தேங்காய் பண்ணும் தான் இருந்துச்சு, தண்ணியும் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க என்றாள். சரி வா, சேர்ந்து சாப்பிடுவோம் என்று சாக்லேட்டை பிரித்து பாதி உடைத்து அவள் கையில் கொடுத்தான். அவளும் உடனே வாங்கி கொண்டாள். என்னடி, கொடுத்த உடனே வாங்கிட்ட, ரொம்ப பிடிக்குமா என்றான். ஆமாம், எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதான் உடனே வாங்கிட்டேன் என்றாள். சரி சரி சாப்பிடு என்று சிரித்தான். இருவரும் ஜன்னலை வேடிக்கை பார்த்து கொண்டே சாப்பிட்டனர். சீனியர், நான் ஒன்று சொல்லவா என்றாள் காவியா. சொல்லுடி, என்ன என்றான். ஒரு பையனோட தனியாக இருக்கிறது இதுதான் முதல் முறை என்றாள் அவள். ஆமாண்டி, நான் டெய்லி ஒருத்தி கூட இருந்துட்டு தான் வரேன், அப்படியே மூஞ்சிலே குத்துவேன் என்றான். அவளும் சிரித்து கொண்டே, உங்களுக்கு என்னப்பா பெரிய ரவுடி, நீங்கள் வான்னு சொன்னால் பயத்திலேயே நிறைய பொண்ணுங்க வந்துடுவாங்க என்றாள். அடப்போடி, நான் யாரையும் கூப்பிட்டதில்ல, யாரும் என் கூட வந்ததும் இல்லை. நான் காதலிச்ச முதல் பொண்ணு நீ தான், கடைசி பொண்ணும் நீயாக தான் இருப்ப என்றான். அவன் சொல்லும்போதே அவனுடைய காதலின் ஆழம் காவியாவிற்கு புரிந்தது. அவன் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது. அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவன் பேசுவதை ரசித்து கொண்டே நின்றாள். நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா என்றான் ராகுல். இல்லை சீனியர், சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன், அதனால் யாரையும் லவ் பண்ணலை, யார் மேலேயும் லவ் வந்ததும் இல்லை என்றாள். அப்போது நீ லவ் பண்ண முதல் பையன் நானாக தான் இருப்பேனா என்றான். ஆமாம் ஆமாம், ஆனால் நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மாச்சி பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றாள். ஐயோ, நீ லவ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இப்படி பேசாத, கஷ்டமாக இருக்கு என்றான். சரி சரி, சாப்பிட்டீங்கல்ல, வாங்க போய் தூங்கலாம் என்றாள் காவியா. அவனும் மெத்தையில் படுத்தான். இருவரும் போர்வையை போர்த்தி கொண்டு கண்களை மூடி உறங்கினர். பாகம் 3 சந்திப்போம். நன்றி.